பன்னீர் பிரியாணி. நீங்கள் வெஜ் பிரியாணி செய்கிறீங்கன்னா ஆம்பூர் பிரியாணி இல்லைன்னா தலப்பாக்கட்டு பிரியாணி ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். ஃப்ளேவரும் சரி அதோட டேஸ்ட்டும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வெஜிடேரியனுக்கும் சரி வெஜிடேரியனுக்கும் சரி இந்த 2 மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்னைக்கு நம்ம பன்னீர் பிரியாணி ஆம்பூர் பிரியாணி ஸ்டைலில் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட், ஆனால் ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க என்னோட ஸ்டைலில் பன்னீர் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுவும் ஆம்பூர் பிரியாணி சீரக சம்பாவில் தான் செய்வாங்க. உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் பிடிக்கும், நீங்க பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். 1/2 கிலோ சீரக சம்பா எடுத்திருக்கேன். 2 தடவை நல்லா கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷா தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சிடுங்க. உடனே நம்ம சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம குக் பண்ண இது ஊறுறதுக்கு கரெக்டா இருக்கும். 8 வரமிளகாயை தண்ணீர்ல ஊற வச்சிருங்க. இது நல்லா ஊறட்டும். 2 குழிக்கரண்டி எண்ணெய், கொஞ்சமா நெய், அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு நல்லா பொரிஞ்சதும் 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 20 பல்லு பூண்டு, 10 பீஸ் இஞ்சி, ஊற வச்சிருந்த வரமிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சு அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும். இப்போ 3 பழுத்த மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி உள்ள சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு கை நிறைய புதினா கொத்தமல்லி தலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 குழிக்கரண்டி தயிர் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல தொக்கு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அரிசி ஊற வச்சிருந்த தண்ணியை ஒரு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இதை மூடி நல்லா கொதி வரட்டும். தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் அரிசி உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைங்க. இந்த ஸ்டேஜில் பன்னீரை ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இதை லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணுறனால அவசரத்தில் திருப்பி பன்னீரை ஃபுல்லாக உடைச்சிட்டேன். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பன்னீர் உடையாமல் எடுத்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா தண்ணியும் அரிசியும் சம அளவில் இருக்கும். ஒரு 80% நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கும். இது நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே நல்ல ஃப்ளேவராக ரொம்ப நல்ல மணமாக இருக்கும். சூப்பராக இருக்கும். அப்புறம் பன்னீர் ஃபுல்லாக உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு எல்லாத்தையும் அப்படியே சமம் பண்ணி விட்டுடுங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, அந்த ஈரப்பதம் மட்டும் இருக்குது. இது மறுபடியும் மூடி மேலே ஒரு வெயிட் வச்சு கீழே தோசைக்கல் வச்சு இதை தம் வைக்கலாம். ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம், லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், அருமையான ஆம்பூர் ஸ்டைல் பன்னீர் பிரியாணி ரெடி. மேலே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து அப்படியே தம் உடைச்சு சுட சுட சாப்பிட்டு பாருங்கள். தேவாமிர்தமாக இருக்கும். அரிசி கொஞ்சம் கூட உடையில பாருங்களேன், நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. நம்ம அரிசி ஊற வச்ச உடனே நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். சமைக்க ஊறுது இல்லைங்களா, அந்த டைமே போதும். அதிக நேரம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா அரிசி உடஞ்சிரும், அப்புறம் பிரியாணி வந்து குழஞ்ச மாதிரி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் பன்னீர் சேர்த்தலைன்னாலும் குஸ்கா மாதிரி செய்கிறதுக்கு ரொம்ப 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 சூப்பரான ஒரு மெத்தட். இதில் நம்ம வந்து தனியாக கரம் மசாலாவோ பிரியாணி மசாலாவோ ஆட் பண்ணல. அந்த எண்ணெயிலே நம்ம பிரியாணியோட ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துனனால ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாம். இந்த ரெசிபி தீபிகா சேது அப்படிங்கிற நம்ம செல்லக்குட்டி கேட்டதுனால ரொம்ப ரொம்ப சாரி, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.